சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் மத்தியில் சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணு என்பவர் மூடநம்பிக்கை கருத்துக்களை உரையாற்றியதுடன் மாற்றுத்திறனாளிகளின் மனம் புண்படும்படி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ஆஸ்திரேலியாவில் இருந்து திரும்பிய மகாவிஷ்ணுவை போலீசார் சென்னை விமான நிலையத்திலேயே வைத்து கைது செய்தனர். பின்னர் அவரை ரகசிய இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மூடநம்பிக்கை கருத்துக்களை பேசிய மகாவிஷ்ணுவின் கூட்டத்தை தாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை என சென்னை அசோக் நகர் பள்ளி மேலாண்மை குழு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். ஒருவரின் பேச்சு தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாகவும் பள்ளி மேலாண் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளில் போலீசார்